வெளியேறப்பட்ட ரத்தத்தினால்தான் நாம் எல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவர்கள் என்று சொல்லப்பட்டால் இயேசுவுடைய ரத்தத்திலிருந்து நாம் மீட்டெடுத்திருக்கிறார். சாதாரணமாய் ஒரு கிறிஸ்துவர் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நாம இயேசுடைய ரத்தத்தினாலே, விலை மதிப்பில்லாத ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா அலட்சியத்தோடு மறுபடியும் அந்த விசாலமான பாதையிலே போய்விடக் கூடாது. அலட்சியப்பட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு தானே, இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் சாதாரண தானே, எல்லாரும் சேர்ந்து செய்யறதுனால ஒரு பாவம் அது நியாயமாகி விடாது. சோதோம் குமர பட்டணத்திலே பாவத்தை எல்லாம் சேர்ந்து செய்தார்கள். அவளுக்கு அது பழக்கமா எல்லாரும் சேர்ந்து செய்யறதுனால அது பாவம், அது நியாயமாகி விடாது. கர்த்தருடைய பார்வையிலே பாவம் என்று சொன்னால் அது பாவம் தான். நீதி என்று ஆண்டவர் கருதிவிட்டால் நியாயமாய் ஆண்டவர் நீதி தீர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியே வருந்தி முயலுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாய் இருக்கிறது. தப்பு பண்றது விசாலமாய் இருக்கிறது. ஆனா அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள இயேசுவுடைய அண்டையை நாம் வந்து அவரோடு இணைக்கப்பட்டு பாவத்தை அறிக்கை பண்ணி பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிப்போம். யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோவான் 10:9. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாயில். என் வழியாய் வருவோருக்கு அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர், திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமே அன்று திருடர் எதற்குமே வரதில்லை. நல்ல கவனிங்க. இந்த திருடன் சொல்லப்படுகிற பிசாசானவன் திருடுவதற்கும் கொள்ளுவதற்கும் அழிப்பதற்குமே அன்றுதான் இந்த பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாயில். என் வழியாய் வருகிறவர்கள் உள்ளே வந்து மேய்ச்சல் நிலத்தை கண்டு அங்கு இளைப்பாறுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் என்று எவரும் தந்தையிடத்தில் வருகிறதில்லை. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு வாழ்வு, அவர்தான் நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியே வருந்தி முயலுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல், அழிவுக்கு போகிற வாசல், பாதாளத்துக்கு செல்லுகிற வாசல் அது விரிவாக இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறீங்க, அதாவது இந்த பரலோக வாசலை கண்டுபிடிக்கிறீங்க வெகு சிலரே. இந்த கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறபடியினாலே எல்லாரும் கேட்டு ஒருமித்து கெட்டு போகிறவர்கள் பலர் உண்டு. ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறார். அல்லேலூயா. பாவம் செய்கிற பொழுது கூட அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார். எதற்காக? இந்த ஆத்துமா நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்று சொல்லிதான் அவர்கள் மரண பரியந்தம் உள்ளிருந்து ஆன்மா, அதாவது மனசாட்சி வழியாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு குடிப்பழக்கமோ, ஏதாவது ஒரு சீட்டின்ப பாவமோ, ஏதாவது ஒரு உலக பிரகாரமான பிசாசின் கண்ணிலே அகப்பட்டுட்டா மனசாட்சி வழியாக ஆண்டவர் பேசுவார். அங்க நண்பனோட சேராத, அவங்களோட பழகாத, அங்க போகாத, இவங்களோடு நிற்காத என்று சொல்லி உள்ளத்திலே ஆண்டவர் பேசுவார். மரண வரைந்து பேசுவார். ஒருவேளை மரித்து பின்பாடு ஆண்டவர் எனக்கு யாரு சொல்லலையே என்று சொல்லிவிட முடியாது. ஏன் சொன்னா இறைவார்த்தை எல்லா பக்கமும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா.
மொபைல் எடுத்த கூட அங்க இறைவார்த்தை நற்செய்தி ஏதோ ஒரு ஊழியக்காரர் மூலமாய், ஃபாதர் மூலமாய், இவர் சிறு பிரதர் மூலமாய் பேசப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சுவிசேஷம் இறைவார்த்தை அறிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்ப ஆண்டவர் இடத்துல போய், ஆண்டவர் எனக்கு யாரும் சொல்லலையே, இதை பத்தி எனக்கு தெரியாது என்று சொல்லி நாம் போய் சொல்லிவிடவே முடியாது. அல்லேலூயா. நமக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரே நமக்கு வாழ்வும் வழியும் ஜீவனமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வேதனையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள். அப்பொழுது வாழ்வீர்கள். இந்த பாவ பழக்கத்தை விட்டுட்டா நிச்சயமாகவே நமக்கு வாழ்வு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை பண்ணி அதை விட்டுட்டா நிச்சயமாகவே நமக்கு வாழ்வு உண்டு. அந்த பாவத்தை மறுபடியும் செய்கிற பொழுது ஒன்று, இந்த பேதுரு என்ற நிருபத்தில் சொல்லுகிற பொழுது கக்கினதை நாய்கள் தான் தின்ன திரும்ப வரும் என்று சொல்லப்படுகிறது. கக்கிட்டாங்க, பாவ அறிக்கை பண்ணியாச்சு, மறுபடியும் அதே பாவத்தை செய்த சொன்னா கக்கினதை நாய்கள் தான் போய் திரும்ப அதை தின்ன போவோம். அப்ப நம்ம ஆண்டவர் எச்சரிக்கிறார், கக்கிட்ட அதை விட்டு மறுபடியும் போய் அதை எடுக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு உறுதிமொழி எடுக்கிற போது, ஆண்டவரே இந்த பாவம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள், ஒரு பிசாசு வைத்திருக்கிற கண்ணி, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி எப்ப நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுக்கிறோமோ ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. இப்பொழுது கூட விண்ணரசு மிக சமீபமா இருக்கிறது என்று சொல்லி இறை வார்த்தை ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாய் இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு செல்லக்கூடிய வாசல் அது குறுகலா இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறதுங்க வெகு சிலரே என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இறை பைபிள் வழியாக அந்த குறுகலான அந்த பரலோக பாதை நம்ம கண்டுபிடித்து விட முடியும். இயேசு காட்டுகிற வழியில நடக்க நம்மை அர்ப்பணித்து வாழ்கிற பொழுது வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் நம் உள்ளத்திலே பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிவேடக்காரர், மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ கேடு. மக்கள் நுழையாதவாறு அவர்களுக்கு முன்பாக விண்ணக வாயை நீங்க அடைச்சிடுறீங்க. நீங்கள் நுழையறதில்ல, நுழைவோரையும் விடுறதில்ல. சில போலியான போதகம் வந்து என்னன்னு சொன்னா, ஒண்ணு இவங்களும் போறதில்ல, போறதுக்கு விடுறதில்ல. ஆனா சரியாய் நம் வேதத்தை வாசித்தோமானால் நமக்கு நியாயமான வழி எது என்று ஆண்டவர் நம் உள்ளத்திலே பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூடியூப்ல சொல்றது எல்லாமே சரிதான் என்று நாம் எடுத்துவிட முடியாது. எது சரி, எது நியாயம் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. சிலர் பேசுறாங்க பாவத்தை கூட அதெல்லாம் நியாயமாய் பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, மொபைல பார்க்க முடியும். அப்ப இந்த ஊழியர் சொல்லிட்டார்ல, அப்ப இதெல்லாம் தப்பு இல்லை போல தெரியுது என்று நினைத்து விடவே கூடாது. எது நியாயம், எது சரி என்று வேதத்திலே ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்தை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் பரலோக அந்த வாசலை, அது குறுகலான அந்த நமக்கு இங்க வாழ்ந்து பரலோகத்தை ஜீவனுக்கு போகிற வாயிலை ஆண்டவர் நமக்கு வழிகாட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம்.
2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. இவ்வுலகின் தெய்வம் பாருங்க, இந்த உலகின் தெய்வம் நம்பிக்கை கொண்டிராதோரின் அறிவு கண்களை இந்த அறிவு கண்களை குருடாக்கி விட்டது. எது இந்த உலகத்தின் தெய்வம்? இந்த பிசாசு என்ன பண்ணன்னு சொன்னா அறிவு கண்ணை குருடாக்கிடுவான். அந்த வேதத்தை வாசிக்காதவாறு குருட்டுத்தனம் ஆக்கிடுவான். அப்ப வேதத்தை வாசிக்காது இருக்கிறவன் கிட்டதான் இந்த யூடியூப்ல ஏதாவது ஒரு சில பேர் தப்பான போதனை சொன்னா அவர்களுக்கு அது நியாயமாய் தோன்றும். அப்ப தினமும் ஒரு அதிகாரம் அல்லது ஒரு 5-6 வசனமாக வாசித்து ஜெபித்து இருக்கிறவங்ககிட்ட பிசாசு வஞ்சித்து விட முடியாது. டெய்லி ஜெபிக்கிறவங்களை பிசாசு வஞ்சக வலை வீசலாம், ஆனா அவர்கள் ஏமாந்து போக மாட்டார்கள். ஹல்லேலூயா. வேதத்தையே வாசிக்காமல் இருந்து சொன்னா இந்த பிசாசு என்ன பண்றான்? அந்த அகக்கண்ணை குருடாக்கி அவர்களை வேறு பக்கமாய் திசை திருப்பி அப்படிப்பட்டவர்கள் தான் பாவ வலையிலே விழுந்து இந்த கேட்டுக்கு போகிற வாசலிலே போய் விடுகிறார்கள். ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். இதோ பரலோக பாதையிலே நடக்க நம்மை அர்ப்பணித்து போகும்படி ஆண்டவர் நம்மை அழைப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு அந்த அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட வேண்டும் என்று சொன்னா ஆண்டவரோடு நம்ம இணைந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஞானஸ்நானம் வழியாக கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இதோ ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஒரு பொழுதும் அந்த அக்கினி கடலில் போக மாட்டாங்க. அப்ப அசட்டியாய் இருந்து ஒரு போலித்தனமாய் வாழ்ந்து உலக பிரகாரமாய் நடந்து போகிற பொழுதுதான் அவர்கள் கேட்டுக்கு போகிற வாசலில் போய் விழுந்து அந்த அக்கினி கடலில் போய் அவர்கள் சென்றடைந்து விடுகிறார்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவள் வீடு பாதாளத்திற்கு செல்லும் வழி. யார் வீடு? பாவ பழக்கத்துக்கு அடிபடி சில பேர் பார்த்து சொன்னா அந்த குடிப்பழக்கு அடிமை இருக்கிற கால் நிற்காது. எப்பெல்லாம் கையில காசு இருக்குதோ எந்த நேரமானாலும் எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அந்த மதுபான கடைக்கு நடந்து போவாங்க. பாவ பழக்கம். இந்த பாவம் என்று சொல்லப்படுகிறது ஒரு கண்ணியை போல் அவர்களை சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த பாவ பழக்கத்துக்கு அடிபணிந்து போய் அந்த அவர் வீடானது பாதாளத்துக்கு வழி வாசலை அது கொண்டு போய் அதில் போய் மாட்டிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், விழிப்பாயிரு, எச்சரிக்கையாயிரு, விவேகமாயிரு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமாய் இருக்கிறது. எப்படி வேணாலும் வாழலாம். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் மிக குறுகவும் இடுக்கமாய் இருக்கிறது. இதை கண்டுபிடிக்கிறவங்க வெகு சிலரை என்று சொல்லி கூட ஆண்டவர் சொல்லுகிறார். நாம இந்த வாசலை கண்டுபிடிப்போம். வேதத்தின் வழியே ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த கட்டளைகளை கடைபிடிப்போம். பரிசுத்தமாய் நடக்க நம்மை முதலாவது அர்ப்பணிப்போம். பாவ அறிக்கை பண்ணி பாவத்தை விட்டு விடுவோம். நிலைவாழ்வுக்கு நோக்கி ஆண்டவர் நம்மை நடத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பான பரலோக பிதாவே, கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே அப்பா, என்னுள் காணப்படுகிற தீமையான கிரியை எல்லாம் கர்த்தாவே பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலே கழுவி சுத்தமாக்குவீராக. ஆண்டவரே, கேட்டுக்கு போகிற ஆண்டவரே வாசல் ஒருபொழுது என்னுடைய ஆன்மா நுழையாதபடி கர்த்தாவே பரிசுத்தமுள்ள கரத்தினாலே பிடித்து நீர் நடத்துவீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்னீரே கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள பாதையை நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை கரப்பிடித்து நடத்துங்க. எந்த பாவமோ உலக மயக்கமோ என்னை இழுத்து கொள்ளாதபடி உம்முடைய பரிசுத்தமுள்ள கரம் என்னை வழி நடத்த
நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.